இது சனிக்கிழமை எடுத்த வீடியோ. நம்ம தெருக்கு ரெகுலரா அப்பளம், ஊறுகாய், ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு ஒரு அண்ணா வருவாங்களா, வந்திருந்தாங்க. அப்பளம் மட்டும் வாங்கி வச்சாச்சு. இவங்க கிட்ட ஊறுகாய் நல்லா டேஸ்ட்டா இருக்கும். இந்த மொடக்கத்தான் ஊறுகாய், பெரண்டை, புதினா அந்த மாரி வெரைட்டியா கொண்டு வருவாங்க. அதனால இப்போ ஊறுகாய் இருக்கு. அதனால அப்பளம் மட்டும் வாங்கி வச்சாச்சு. சரி நீங்க அப்படியே வீடியோ பாருங்க. நானும் குட்டி ஸ்டோரிய கன்டினியூ பண்றேன். எல்லாரும் மறக்காம ஹாய் சொல்லிறணும். பெசன்ட் நகர் பீச்சுக்கு போனோம்னு சொன்னேன்ல, தம்பிய தூக்கிட்டு போனப்ப நல்லா தான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். வீட்டுக்கு வந்ததும் அவனுக்கு காய்ச்சல் வந்துருச்சு. என்ன பண்றதுன்னே புரியல. பக்கத்துல ரேணுகா தேவின்னு ஒரு டாக்டர் இருக்காங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவன இங்கே கொண்டுட்டு போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு பெருங்களத்தூரில் பார்த்துட்டு இருந்தேன். சரி பக்கத்தில் அவசரத்துக்கு போகலாமே அப்படின்ட்டு போனதும் சரியாயிடுச்சு. பரவாயில்ல நார்மல் காய்ச்சல் தான். என்னாச்சு என்ன பண்ணீங்கன்னு கேட்டாங்க. அந்த மாதிரி பீச்சுக்கு போனோன்னு சொன்னோமா பயங்கரமாக திட்டினாங்க. சின்ன குழந்தை எடுத்துகிட்டு யாராவது பீச்சுக்கெலாம் போவீங்களா? அந்த உப்பு காற்று கடல் காற்றுலாம் உங்களுக்கு ஒத்துக்காது. இன்னுமே அப்படி அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னாங்க. சரின்னு சிறப்புலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தோன்னே ஒரு 2 நாளில் அதுவுமே சரியாயிருச்சு. குழந்தைங்களுக்கு முடியலை அப்படின்னா ஒவ்வொரு டாக்டர்கிட்டையும் எடுத்துகிட்டு போகாமல் ஒரே டாக்டராக பார்க்கணும். அதுவும் பக்கத்துலேயே இருக்கிறாங்க அப்படின்னா பார்த்துக்கணும். ஏன்னா எதுனா ப்ராப்ளம் வந்துச்சுன்னா டக்குன்னு கூட்டிகிட்டு போகிறது மாதிரி இருக்கணும். நாங்கள் பெருங்களத்தூரில் தான் பார்த்துட்டு இருந்தோம். அங்கே கால் பண்ணி கேட்டதுக்கு டாக்டர் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால அவசரத்துக்கு தான் அங்கே போனோம். அதுலேருந்து இது வரைக்கும் எங்கள் ஃபேமிலி டாக்டர் ஆகிட்டாங்க. குழந்தைக்கு முடியலைன்னா எங்கேருந்து தான் அந்த பதட்டமும் பயமும் வருதுன்னே தெரியாது. அதுவும் ஃபர்ஸ்ட் குழந்தையில சொல்லவே வேணாம். இன்னைக்கு அபிராமி, அஞ்சலி தேவி, யாஸ்மின், ரோஜா, வருண், ஸ்ரீலேகா, லாவண்யா, ஜோதி, கலைவாணி அவங்களுக்கு மிகப்பெரிய ஹாய். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். டாடா.